அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இங்கே குழுமி இருக்கோம் பள்ளி மாணவிகள், கேளுங்க ப்ளீஸ். இந்த குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களே, இந்த இங்கே வந்திருக்கும் நிர்வாகிகளே, இந்த பள்ளியை நடத்தும் ஆசிரியர் பெருந்தகைகளே, உங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்பதாக நான் பிரார்த்திக்கிறேன். இந்த பள்ளி ஆரம்பத்தில் துவங்கும் போது இங்கே முஸ்லிம் சமுதாயத்திற்காகவும் மற்றும் இந்த மாமந்தல் ரோடில் பக்கமாக இருக்கின்ற எல்லா ஏழை எளிய மக்களுக்காகவும் இந்த பள்ளி ஆரம்பத்தில் துவங்கப்பட்டது. இது லாப நோக்கம் அற்றது. இதில் வருமானத்தை ஈட்டி இதிலே பங்குதாரர்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் இது செயல்படவில்லை. இந்த பள்ளியின் நோக்கம் எல்லா ஏழை எளிய மாணவிகளும் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களில் நிறைய கட்டணங்களை கட்டி நம்மளால் பயிற்றுவிக்க முடியாது, நம்ம பிள்ளைகளை குலத்தொழிலுக்கோ அல்லது வேறு சிறு தொழிலுக்கு அனுப்பிவிடலாம் என்று நினைக்கின்ற அந்த ஏழ்மையான மக்களும் கூட அவர்களுக்கு அடிப்படை கல்வி, அடிப்படை ஒழுக்கம், நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுத்தர வேண்டும் என்ற நோக்கிலே ஒரு சமுதாய சிந்தனையோடு எல்லா சமுதாய மக்களும் முன்னுக்கு வர வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே இந்த பள்ளி துவங்கப்பட்டது. அதன் விளைவாக உங்களுடைய மிகப்பெரும் ஆதரவாலும் இறைவனுடைய கருணையாலும் இந்த பள்ளி சிறுக சிறுக வளர்ந்தோக்கி கொண்டிருக்கிறது. இந்த பள்ளி மேலும் ஓங்குவதற்காக ஓங்குகிறது என்றாலே இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகள், உதாரணத்திற்கு இந்த வளர்ந்த நிறுவனங்களில் 5ஆம் வகுப்பு முடிந்த பிறகு 6ஆம் வகுப்புக்கு வேறு பள்ளியில் இங்கு சேர்க்கப் போகிறீர்கள் அல்லவா? அப்படி சேர்க்கப்படும் பொழுது இந்த பள்ளியிலே நம்ம படித்தோமே, அரமானியா என்ற ஒரு சிறிய பள்ளி, நாம் இப்போது நல்ல உயர்ந்த கல்வி நிறுவனங்களை கொண்டு, உதாரணத்திற்கு பாரதி அல்லது ஆசாலிஸ் அல்லது ஏகேடி அல்லது இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்கின்றன. எந்த பள்ளியில் விசாரித்து பாருங்கள், நமது குழந்தை எவ்வாறு படிக்கிறது, மற்ற குழந்தைகள் வருது அது எவ்வாறு படிக்கிறது விசாரித்தாலே அவர்கள் சொல்லுவார்கள், அரமானியாவில் இருந்து வருகின்ற குழந்தைகள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்ற உங்களுடைய காது அடிப்படை நீங்கள் கேட்கலாம். அப்படி ஒரு கல்வி நிறுவனத்தை நாம் எந்த புகழுக்காக இல்லாமல், எந்த படாபாடம் இல்லாமல், பெரும் விளம்பரங்கள் எதுவும் இல்லாமல் மிக எளிதாக மக்களுக்கு இதை குழந்தைகளுக்கு கொண்டு சேர்க்கிறோம். அதை கண்கூடாக சென்ற ஆண்டு இந்த பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து 6ஆம் வகுப்பு எங்கே கொண்டு சேர்த்திருக்கிறோம் அந்த மாணவருடைய பெற்றோர்கள் நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள். எனவே இதனுடைய வளர்ச்சிக்கு உங்களாலான ஒத்துழைப்பு என்பதை பணமாக காசாக இல்லை, உங்கள் குழந்தைகளை இந்த பள்ளியில் சேருங்கள். அந்த பள்ளியினுடைய இந்த குழந்தைகளுடைய கல்வி தரம் உயரும். 2வது ஒழுக்கம் சிறக்கும். ஒழுக்கம் இல்லாத ஒரு கல்வி கடைசி வரை எந்த பலனும் தராது. ஒருவர் மிகப்பெரிய உயர்ந்த ஒழுக்கத்திற்கு வரலாம், அந்த ஒழுக்கம் வந்த பிற்பாடு அவருக்கு கெட்ட பழக்கங்கள் உலகத்தில் இப்போ அதாவது இந்த காலச்சூழலை என்றால் ஒரு ஒழுக்கமாக ஒரு மாணவனை வளர்ப்பதும் ஒரு பெண்மணியை வளர்ப்பதும் தான் மிகப்பெரிய கல்வி. ஏனென்றால் ஒழுக்கம் இல்லாதவர்கள் கையிலே அகப்படுகின்றது. கல்வி நல்ல வழிக்கு பயன்படாமல் தீய வழிக்கு பயன்பட்டு விடுகிறது. அப்படி ஒரு தீய வழிக்கு பயன்படாமல் அந்த கல்வி நல்ல வழிகளிலே பயன்பட வேண்டுமே என்றால், அந்த பெற்றோர்களை அது பராமரிக்கப்பட வேண்டும் என்றால், அந்த உறவுகளை அனுசரித்து போக வேண்டும் என்றால், தன்னுடைய தீய பழக்கங்கள் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் இந்த கல்வி ஒழுக்கமுள்ள கல்வியாக இருக்க வேண்டும். அந்த ஒழுக்க நோக்கில் இந்த கல்வி பயன்படுவதற்காக நீங்கள் மிக சிரமப்பட்டு இதை மாணவர்களுக்கு எத்தி வைத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களால் இந்த பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள நல்ல குழந்தைகளை எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் இங்கே நிறைய படிக்கலாம். 6ஆம் வகுப்பு செல்லும் போது நல்ல கல்லூரியிலே நல்ல கல்வி நிறுவனங்களே எளிதாக இடம் கிடைக்கும். அவங்க டெஸ்ட் வைத்தாலும் கூட அந்த டெஸ்டிலே குழந்தைகள் தேர்ச்சி எழுதுவார்கள் என்று நீங்கள் கூறி உங்களுடைய ஆதரவை உங்களின் மூலமாக, உங்கள் குழந்தைகளின் மூலமாக, உங்களின் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் 2ஆக 3ஆக உங்களால் முயற்சி செய்து சேருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த கல்வி இறைவனுடைய அருளால் மாபெரும் வளர்ச்சியடைய துவா செய்யுங்கள் என பிரார்த்தித்து, இந்த கல்வி உயர்வதற்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும், துவா கேட்கின்ற அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. Jazakallah khairan, Bashir Muhammad sir. Thank you for your speech.